இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, துணிவே துணை, துணிவுதான் வாழ்வு, பயம்தான் சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், துணிவோடு இரும், நம்பிக்கையோடு இரும் என்பது அதற்கு பொருளாகப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துணிவோடு செய்ய வேண்டியது மிகப்பெரிய காரியங்கள் உண்டு. ஆனால் நாம் சிறு சிறு காரியங்களுக்கும் பயந்து கொண்டே இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம் என்பது பொருளாகப்படுகிறது. துணிவு என்பது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் செய்யக்கூடிய அனைத்துமே துணிவுதான். ஆனால் பல நேரங்களில் நாம் இறைவனை இந்த துணிவின் மூலமாக அடைய பயப்படுகிறோம். ஆனால் இன்றைய நாளிலே அந்த இரத்தப்போக்குடைய பெண்மணி துணிவு கொள்கிறார். துணிவோடு எந்திரிச்சு போய் ஆண்டவரை தொட வேண்டும் என்று பார்க்கிறார். கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து அவர் பயப்படவில்லை. அவருக்கு பயம் சாவு. ஏனென்றால் நான் ஏற்கனவே செத்துட்டேன், இனிமேல் யாருக்கு நான் பயப்படணும், நான் துணிவோட போய் தொடுறேன், இயேசுவை தொடுறேன் அப்படின்ட்டு அந்த துணிவு இருக்கிறது. இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பண்பு என்னவென்றால் துணிவு. நான் பயம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியது. அதனால தான் துணிவு தான் வாழ்வு, பயம்தான் சாவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனதிற்குள் பார்த்தோம் என்றால் எதை குறித்தாவது பயந்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா சாவு எப்போ வருமோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளெல்லாம் பார்க்கும்போது வயசானவங்க சொல்லுவாங்க, எங்களுக்காண்டி வேண்டிக்குங்க, கடவுள் வேமா எங்களை எடுத்துக்கிறணும், நல்ல முறையில் சாவணும்னு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். என்னதான் நடக்கும், அந்த கல்லறைக்குள்ள இறக்கும் போது எப்படி நம்முடைய உடலை நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்ற ஒரு பயம் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அதனால தான் புனித அகஸ்தினர் அழகாக சொல்லுவார், இறப்பை கண்டு பயப்படாதீர்கள், ஏனென்றால் இறப்புதான் நாம் இறைவனோடு இணையக்கூடிய ஒரே ஒரு மந்திர சாவி என்று சொல்லி முடிக்கிறார். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி துணிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் நம்மை அணு அணுவாக கொன்றுவிடும். பயந்து கொண்டே இருந்தோம் என்றால் எறும்பு கூட நம்மளை கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எறும்பு கூட பயந்துட்டு உட்கார்ந்துருப்போம். அதே போலதான் சொல்லுவாங்க, முடங்கி கிடக்கும் போது செலந்தி கூட நம்மளை சிறப்பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இந்த பெண்மணி எனக்கு துணிவு இருக்கிறது என்பதை இயேசுவை தொட்டு காட்டுகிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துணிவு ஏற்பட இலக்காகிய இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இயேசு என்னோட இருக்கிறாருன்னா சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் நாம் பயப்படவே மாட்டோம். பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எடுப்பது சரியாக இருக்கும். யார் பயப்படுவார்கள் என்று கேட்டால் தவறு செய்பவர்கள் பயப்படுவார்கள். தவறை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடிய மனிதர்கள் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா ஒன்று தவறு செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இன்னொரு பயம், நமக்கு ஏதாவது ஆயிருமோ என்ற ஒரு பயமும் இருக்கக்கூடியது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், துணிவோடு யார் என்னை தொடுகிறாரோ அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறார். இரண்டாவதும் சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாங்கள், என்கிட்ட வந்து இறக்கி வச்சுட்டு போங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் நீ துணிவோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது பொருளாக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் துணிவோடு இருக்கும்போது இறைவன் நம்மை அணைத்துக் கொள்கிறார். பயப்படும் போது நம்ம கூட்டத்தோட கூட்டமா போகக்கூடியதுதான் இருக்கப்படுகிறது. அதனால தான் அறிவுடையார் எல்லாம் தமக்குடைய, அறிவில்லாதவர் என்றும் தமக்கு உரிய இலர் என்று சொல்லுகிறார். அதாவது அறிவு உள்ளவர்கள் எல்லாத்தையும் தமதாக்கி கொள்கிறார்கள், அறிவு இல்லாதவர்கள் தன்னும் இருப்பதையும் இல்லாதது போல் நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பெண்மணி அறிவுடையவளாய் இருந்து இயேசுவாகிய அந்த தலைவரை ஆண்டவரை தொடுகிறார், அனைத்து சுகங்களையும் பெற்றுக் கொள்கிறார். கூடியிருக்கக்கூடிய மற்ற கூட்டங்கள் எல்லாம் தமக்கு இருக்கிறது என எண்ணிக்கொண்டு முக்கியமான பொக்கிஷமாகிய இயேசுவை தொட பயப்படுகிறார்கள், தொட தயங்குகிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இன்றைய நாளிலே துணிவோடு இருக்க இறைவனை மன்றாடுவோம். துணிவு என்பது நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சிலுவையில் சாக போகிறோம் என்று தெரிந்த பிறகும் தான் துணிவோடு இருந்தார். தம்மை துன்புறுத்துவார்கள் என்று தெரிந்தும் துணிவோடு இருந்தார். தன்னை சீடர்கள் மறுதலிப்பார்கள் என்று தெரிந்தும் துணிவோடு இருந்தார். தன்னை ஒரு சீடர் காட்டி கொடுக்க போகிறார் என்று தெரிந்தும் துணிவோடு இருந்தார். தன்னை கல்லால் எரிய போகிறார்கள் என்று தெரிந்தும் துணிவோடு இருந்தார். தன்னை தன் சொந்த ஊர் மக்களே புறந்தள்ளுவார்கள் என்று தெரிந்தும் துணிவோடு இருந்தார். பிறகு அவரை வணங்குகிற வழிபடுகிற நாம் மட்டும் ஏன் பயந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு கேட்கிறார். எனவே துணிவோடு இருப்போம், இறைவனை நம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமென்.